शेषाद्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यम् अहम् प्रपद्ये। श्रीशैलेत्यादिप्रणतोऽस्मि नित्यम् கருவிருத்த குடிநீத்தவின் காமக்கடும் கழுவிழிந்து ஒருதரித்தும் புக்குழிதிருவே உயிரின் புறைகளுக்கு ஒருதரித்தும் முகுராமே துரிகேழ போதரைத்த திருவருத்த தோரடிகச்செடியே திருநாட்டகத்தே. திருநாட்டுக்கும் இளவுலகுக்கும் எம்பெருமானுக்கும் ஆழ்வாருக்கும் இணைத்து நெஞ்சு அவன் பின் போயிட்டு புள்ளின் பின் போயிட்டு தெருநெஞ்சமே படியிருந்தார். நெக்ஸ்ட் என்ன சொல்றார்? பெருநெஞ்சம் முன்னவர் புள்ளையே கவர்ந்தது தன்னன் துராய்க்கு நெஞ்சம் எங்கு கவர்வதியாமிலம் நீரடிவே மணிவஞ்ச பேச்சு வலி சுவைத்தான் முடிசூடு துராய் பெருநெஞ்சம் மாறுதமே எம்மதாவி பனிப்பியல்வே. வாடை காத்து வந்து வீசுகிறது. அது கூடியிருந்தா போக்கியமாயிருக்கும், பிரிந்திருந்தா துக்கமாயிருக்கும். பிரிந்திருக்கிறதுனாலே துக்கத்தை திருப்படுத்துறார். என்ன சொல்கிறார்? என்னோடு உறவற்று நீங்கி என் மனம் முழுவதையும் முன்னமே அப்பெருமானுடைய கருட பறவையே பிறர்க்கு மிச்சமில்லாதபடி கவர்ந்து கொண்டு போயிற்று. தனி நெஞ்சம் நெஞ்சே கவர்ந்தது. நெஞ்சு அந்த விரடன் பின்ன போயிடுது. எங்கே? பரமபதத்தில் அவன் செய்திருக்க போயிடும். ஆதலால் அப்பெருமானுடைய குளிர்ந்த அழகிய திருத்துராய் கவர்ந்து கொண்டு போவதற்கு உரியதான வேறோர் நெஞ்சு இனி இவ்விடத்தில் யாம் உடையோம் அல்லோம். நெஞ்சே போயிடுத்து, இந்த நெஞ்சு நின்ற இல்லை. அப்படி இருக்கா வஞ்சனையை உடைய பேய் மகளான பூத்தனையினுடைய இழந்த பெரும் உலையை உறுதி பார்த்துண்ட கண்ணபிரானுடைய திருமுடியிலே சூடப்பட்ட திருத்துராயது குளிர்ச்சியை விடைய விஷம் போன்ற காத்தே. பெருமாள் துளசி மாலை சேர்த்துருக்க, அதன் மேல ஆடை காத்து வீசுறது. அது வந்து இங்கு வீசுறது. நீ இடையிலே புகுந்து ஏற்கனவே நோவு பெற்றிருக்கிற எம்முடைய உயிரை மேலும் நெடுங்கச் செய்வது உனக்கு தக்க இயற்கையோ சுபாவமோ ஈறுகின்ற சீலமே என்ற ஆழ்வார் ஒரு இடத்துல. அந்த மாதிரி நீயும் முதலே நெஞ்சு புள்ளின் பின் போயிட்டு நெஞ்சின்றாதவனை ஈறுகின்றாயே நீ அப்படின்ற. அதுக்கு என்ன வியாக்கியானம் சொல்றான்னு, நாயகனை பிரிந்தாத்தாத நாயக்கி வாடகைக்கு வருந்தி கூறும் பாசனம் இது. ஆடை என்ன? தன் காத்து. பிரிந்து போன நாயகன் பின்னே தன்மனம் போய்விடா. அதில் இழந்த நாயக்கி அந்த நாயகனுடைய திருக்குழாய் மாலையில் தனக்குண்டான ஈடுபாட்டால் கலர்ந்து நிற்கும் பொழுது அத்திருத்துராயின் சம்பந்தத்தை உடைய காத்து வந்து வீசி வருத்தப்படுத்தா அதனை செய்திருக்க மாட்டாமல் நெஞ்சை இழந்து வருந்துகிற எம்மை நீயும் வந்து பகைவருப்போல் வருத்துதல் தகாது என்று அக்காத்தை குறித்து கூறுகின்றாள். கீழ்ப்பாட்டில் அப்புள்ளின் பின் போன தனிநெஞ்சமே என்று பிரமாணபூர்வகமாக எம்பெருமான் பக்கரே தம்மனம் சென்றமையே அருளி செய்தார். அப்படி அப்பெருமான் பின்னே சென்று தமிழ் வனத்திற்கு இவ்வுலகத்தில் உள்ள போக்கிய பதார்த்தங்கள் ஒன்றும் பிரியமாக வல்லாமல் ஹிம்சையாகவே
இருக்கும்படியை இதனால் தெரிவிக்கிறார் என்று விளகிறார். தேர்ந்திருந்தப்போ இரவெல்லாம் சௌக்கியமாயிருக்குமோ பிரிந்த காலத்துக்குள்ளே அதெல்லாம் தொந்தரவு பண்ணும். தனி நெஞ்சம் முன்னவர் புள்ளே கவர்ந்தது. அப்புள்ளின் பின் போன தனி நெஞ்சமே என்று கீழ்ப்பாட்டில் சொன்ன விஷயம் திருடம் என்பது தோன்ற அவ்விஷயமே மீண்டும் அறிவிக்கப்படுகிறது. எம்பெருமானை அறிவதற்கு சிறந்த பிரமாணமாகிய வேதத்தின் வழியிலேயே என் மனம் ஊண்டி நின்று விட்டது. புள்ளென்ன வேதாத்மா, வேதாத்மான வேத பிரதிபாத்தியனான விஷயங்கள் என் மனம் அதனை ஊண்டி நின்று விட்டது என்றேன். தன்னந்துராய்க்கினை நெஞ்சம் இங்கு கவர்வதி ஆமினம். திருத்துராய் எப்படி பிசுகு பிசுகு என்று மனத்தை கவர்வதாய் இருக்கின்றதோ அப்படி மனத்தை கவர்வல்ல மாயை என்னும் பிரகிருத்தியே இங்கு தன்னந்துராய் என்ற சொல்லால் குறிக்கப்பட்டதாகும். வீரப்பிரமாணம் மூலமாக எம்பெருமானிடத்து சென்று என் மனத்தை இனி பிரகிருதி ஆக்கிரமித்துக் கொள்ள இயலாது என்றபடி ஆழ்வார் எம்பெருமானை பிரிந்து வருந்தி இருக்கும் பொழுது எம்பெருமானுடைய சம்பந்தம் உள்ள வஸ்துக்கள் எல்லாம் உத்தீபகமாக இருக்கும் ஆதலால் அந்தோ ஏற்கனவே புண்பட்டிருக்கிற என்னை திருத்துராயும் புண்படுத்த வேணுமோ, திருத்துராய் காத்திருப்போர் எருக்கு வீசுகின்றது, அவனும் நானும் கூடியிருக்கும் போதென்றோ இது போக்கியமாவது இப்போது வருத்தத்திற்கு ஹேதுவாகின்றது என்று திருத்துராயை குறித்தே சொல்லுகிறார் ஆர்வமா. சம்ஸ்லேஷ காலத்தில் இன்பம் தரும் பொருள் யாவும் விஸ்லேஷ காலத்தில் துன்பம் தருதலால் திருத்துராய்க்கும் அதனோடு சம்பந்தப்பட்ட காத்துக்கும் அஞ்சுதல் பொருந்தும். பேச்சுமலை வைத்த வரலாறு. பூத்தனா ஸ்தன்யபானம் பண்ணா, அது எல்லாருக்கும் தெரியும். இவ்வரலாற்றை இவ்விடத்தில் அனுசந்தித்து அப்படிப்பட்டவன் முடிசூடு துறாய் பருநெஞ்சமாறுதமே என்று விழிப்பதன் கருத்து யாதெனில் வஞ்சக்கம் செய்யவர்களின் உயிரை மாய்ப்பதே திருத்துராய் மாறுபவருடைய காரியம். பெருமாளுக்கு இதே வேலை. இஷ்டரட்சணம், துத்த சிக்ஷணம், சாது பரித்திராணம் அபராத ரகசியத்தை சொல்றார். நீ அப்படியல்லாமல் அன்பு பூண்டவர்களின் உயிரையும் மாய்க்கின்றாயே, இது தகுமோ என்றவாறு. எம்மதாவி பனிப்பியல்வே, நெஞ்சு எம்மை விட்டு அவர் பக்கத்திலே போனா போலே உயிரும் போய்விடலாம். அவ்வளவுக்கு துணிவில்லாதது இந்த பாழும் உயிர் என்பது தோன்றா. எம்மதாவி என்கிறார் போலும். பனிப்பு இயல்வே, எல்லாருடைய ஆபத்தையும் தணிப்பதற்குரிய நீயோ நெஞ்சிழந்தாரை இப்படுகொலை செய்வதற்கு ஏற்பட்டாய். இது இவருக்கு தகாதது என்றவாறு. பனிப்பு விசும்பி பூ விகுதி பெற்ற தொழில் பெயர் ஈர்த்து ஏக்காரம் எதிர்மறை இயல்பன்று என்றவாறு. இப்பாட்டில் எம்பெருமான் உத்தேசித்து முதலடியில் அவர் என்று பகுவச்சனத்திலேயும் மூன்றாம் படியில் வலிசுவைத்தான் என்ற ஏகவச்சனத்திலேயும் ஒழுவாகாதோ என்னில் ஆகாது. ஒழுவமை ஒழு அமைதியாம். ஏகவச்சனம் மயக்கம். எம்பெருமான் பிரிந்து போனபடியை கருதி கோபம் தோற்றுமாறு முதலில் அவர் என்று உயர்த்தி கூறினாள். அப்பெருமான் முன்பு செய்த பூதனா நிரசனமாகி உபகாரத்தை கருதி கோபம் தெரிந்து மூன்றாம் வடியில் சுவைத்தான் என இயல்பாக ஒருமை ஆக கூறினாள். ஒருமை ஏகவச்சனமா என்பார்.
இதே மனசு சர்வம் அசக்கியம் அப்படின்ற மனசுக்கு ஒரு துக்கம் என்றதுன்னா எல்லாமே அசக்கியமாயிருக்கும். பகவத் விசேஷத்தாலே சர்வமும் அசக்கியமாயிருக்கும். தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு நெஞ்சானது அங்க போன பிறகு, உணர்வானது அங்க போன பிறகு மீதியெல்லாம் தனக்கு அசக்கியமாயிருக்கும். ஏனென்றால் பகவான் ஆர்ஜவ குணயுக்தன். ஆர்ஜவ குணயுக்தன் அப்படின்னா அங்க மூச்சுன்னா அங்கே சகல விதமான சம்ஸ்லேஷத்தோடும் எம்பெருமான் கூடுவான். எந்த மாதிரி? ஓடும் புள்ளேரி சூடும் தன்புதாய் நீடு நின்றவை ஆடுமம்மானே. ரெண்ட பகுதியில் நெஞ்சு பரவறுத்து போயிடுது. அங்க என்ன பார்த்தா ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி அவளுக்கெல்லாம் மேல குருடன் மேல உட்காண்டு விசாரிக்கிறான் பெருமாள். திருத்துறாயிருக்கு புள்ளின் பின் போற திரையஞ்ச மும்பருக்கு அங்கே நெஞ்சு அங்கேயோ பரிந்து கொடுத்து இப்படி இருக்குச்சே. திருநெஞ்சம் முன்னவர் புள்ளையே கவர்ந்தது. இந்த மத்தியத்தில் இந்த வாடை காத்து மேற்கு காத்து வாடை இதெல்லாம் வந்து நமக்கு தொந்தரவு பண்றது. நீடுவே பிரபஞ்ச பேச்சு விலைகு வைத்தான் முழுகூர் துராய் பிரபஞ்சம் அவதமே அதன் மேல் வீசுகிறான். அவதமே எம்மதாவது பணிப்பியல்வே என் நாம மேல் இந்த மாதிரி நீ சண்டை போடலாமா? கூச்சம் என்னும் குளிரும்படி ஈறுகின்ற மாதிரி இதை செய்யலாமா? எம்பெருமான் எப்பேறு விட்ட ஆர்ஜவகணத்தை காண்பித்தான் என்றால் நித்திய வகையில் உள்ளாரோடு செவியனாய் பரிமாறும். எந்த மாதிரி பெருமாறுவான்? புள்ளேறி ஓடும். தண்டுழாய் சூடும். ஓடும் புள்ளேறி சூடும் தண்டுழாய். இது பரமருக்கு எம்பெருமான் காட்சி கொடுக்குமான லட்சணங்கள். சம்சாரிகளோடும் கூடுவன். எந்த மாதிரி? ஓடும் புள்ளேரி சூடும் தந்துராய் நீடு நின்றவை ஆடுமம்மானே. அது எங்கே? மேல அம்மானாய் பின்னும் எம்மாண்புமானான் எம்மாவாய் கீழ்ந்தான் செம்மா கண்ணனே. இந்த இடத்துக்குள்ளே கிருஷ்ணாவதாரம் எடுத்து சம்சாரிகளோடு கூடம் எப்படி துஷ்ட சிக்ஷணம் சிஷ்டரட்சணம் பண்றதுக்காக இருவருக்கும் முகம் கொடுக்கைக்காக திருவலையிலே வாசம் 3ஆம் பாசுரத்தாலே ஆர்ஜவகண சாபல்யம் அனுசந்தானம் 4ஆம் பாசுரத்தாலே அவன் குணத்தை நான் விரும்புமா போல் அவன் என் தேகத்தை விரும்பினான். எஞ்சக்கிவுகாள் உயிர்காத்தாள் செய்மின் என்கிறபடியே சௌரபியத்தில மூழ்க வேண்டாம். அவன் கபலீகரித்து விடுவான். அவன் குணத்தை நான் விரும்புமா போல் அவன் என் தேகத்தை விரும்பினான். என் நாவினத்தை என் நாவினல் அத்தையும் கொண்டான். நித்திய விபூதி ஆதரத்தை எந்திரம் பண்ணினான். நித்திய விபூதி வகுக்கும் மாதிரி எனக்காக பிறந்த பிரிவுகளுக்கு வரவில்லை. ஆனா மேலோடேனும் ஆனாய செங்கே வருகின்றார். செங்குன்னு அத்தனை கணக்கில்லாதது. செங்கு சக்கரம் அங்கே கொண்டான். எங்கும் தானாயான் அங்கள் நாதனே அவதரிக்கும் இடத்தில் ஐஸ்வர்ய சின்னங்களோடே வந்தான். எங்கு சக்கரம் அங்கே கொண்டான். எங்கும் தானாயான் அங்கள் நாதனே நாதன் ஞாலங்குள் நாதன் என்னம்மா போதம் போல்கிறன் வேத நீரனே. நீர்மை அவனுடைய சௌரபியத்தை வேதம் தாம் பேச முடியும். ஆர்ஜவனத்தையும் ஈர்ப்பெருவண்ணன் சீர்ச்சடகோரன் நேர்த்தமாயிரத்து ஓர்தலவே அனுசந்திப்பார் ஆராய்ந்து அறிவிக்கிறார். அப்படின்னு என்ன? ஓர்தல். இந்த மாதிரி ஒரு திருவாய்மொழி இருக்கோ? இந்த மாதிரி ஒரு திருவாய்மொழியும் இதுக்கு ஒப்பல்லா.
அப்படின்னு என்ன பகவத் அனுபவம் அனுபவிக்கிறவாளுக்கு ஆர்ஜவடத்துவேல் மனசு போகுமே தவிர இதர விஷயங்கள் எல்லாம் வெறுப்பாய் தோன்றும். இந்த விஷயத்தை ஓடும்புள்ளி என்று பாசுரத்தில் எம்பெருமான் ஆர்ஜவன் காண்பித்த மாதிரி இவருக்கு மேல கூட்டின்று போய் புள்ளின் பின் போற தருநெஞ்சி இதெல்லாம் அவன் ஆர்ஜவனத்தை அனுபவித்து என்று சொல்லப்படுகிறார். ஆகையினாலே உள்ளம், உரை, செயல் மூன்றும் ஒரே மாதிரி இருந்து தாழ்ந்தவனோடே பெரியவன் கலக்கும் விஷயத்துக்கு நீரேரா மேடுகளிலே விறகாலை நீரை ஏற்றுவாரை போலே அப்படி ஏற்றத்தால் தண்ணி கொண்டு வருவான போலே எம்பெருமான் எல்லாரோடையும் சௌலபியத்துடன் நேர்மையுடன் ஆர்ஜவத்துடன் பரிமாறும் என்ற விஷயத்தை அந்தரார்த்தமாக ஓடும் புள்ளேரிக்கு ஒப்பாக இந்த பாசுரத்தை விவரிக்கிறார். தஸ்மின் பிரதமாரம்பாம் எரிசேகர லட்சுமாம் லக்ஷ்மி வல்லபரிகந்தாம் வந்தே குருதரம் பராம்